ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதனா6. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா PKXDன்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இது ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ப்ளேன்னு கொடுத்துக்கிறேன். லோட் ஆகுது. இந்த மாதிரி மியூசிக் ஓடிட்டே தான் இருக்கும். இது எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியல. வந்தோடனே ஆடா, ஓ மை காட், இந்த ஆட் வேற. ஓகே, ஆட் முடிஞ்சு ஃபோனுக்கு எதோ மெசேஜ் ஸ்டிக்கர் கிடச்சிருக்கு. ஓகே, இதான் நம்மளோட ஹவுஸ். சாதனான்னு கொடுத்துருக்கோம். நேம் வந்து சாதனா ஸ்ரீ. அந்த சாதனான்னு ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இதில் உட்காந்து விளையாடணும். அப்புறம் இது நம்மளோட பெட்டோட முட்டை இப்போ தான் நம்ம உள்ளே போகலாம். வீட்டுக்கு நம்ம கூட யாரும் இல்லை வந்தாங்க. ஓ, அவங்க வரல, வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட ஹாய்னு சொல்லலாம். ஓகே, ஹாய்னு சொல்லியாச்சு. இதில் வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இதுதான் ஹால். இங்கே உட்காந்து நம்ம டிவி பார்த்துக்கலாம். டிவியில் வந்து நம்ம சேனலையும் மாற்றிக்கலாம். இந்த சேனல் நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னோடய ப்ளே ரூம் மாதிரி. இது நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கொஞ்சம் ஏன் டிசைட் ஆகல. இது என்ன தெரியல, நான் சும்மா தான் இருக்கேன். இது வந்து என்னோட பெட்ரூம். நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரில் இங்கே தான் ஃபுட்டு நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செட்டப் பண்ணணும். நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணேன், நல்லா அப்படியே இருக்குது. யோசிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னு. நெக்ஸ்ட் இங்கே பாத்ரூம். ஓகே, அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இன்னும் பெட் வரலனால பெட்டுக்கு நான் பொருள் எதுவும் வாங்கலை. வெளியே போகலாம், ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம். இந்த பக்கம் போகணும். சரி, டான்ஸ் அடிக்க போகணும். உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்கு. ஸோ PKXD வந்து அப்டேட் ஆகிருக்கு. பழசோட நிறையா கொண்டு வந்துருக்காங்க. எனக்கும் சைக்கிள் வேணும்ப்பா. சைக்கிள் எங்கே கிடைக்கிது? இது இல்லை. ஒரிஜினல் காசு சைக்கிள் தான் எனக்கு வேணும். இந்த ஸ்டோர் சைக்கிள் சரி எங்களுக்குமே தெரியும். நான் பெட்ஷா கண்டிக்கு அழகாக இருக்கும். தண்ணி கொட்டு சாரி பேப்பர் மாதிரி தண்ணி கொட்டுது. இது வந்து கேம் ப்ளே பண்ணுற இடம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்கூல் கூட இருக்குது. ஸ்கூலில் யாரெல்லாம் இருக்கான்னு போய் பார்க்கலாம். திருப்பியும் லோட் ஆகும். நம்ம எதுக்குள்ளெல்லாம் போகிறோமோ அப்பப்பெல்லாம் லோட் ஆகும். இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு ரேட் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, ஃபுல்லாக வந்தாச்சு. இல்லை நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஏன் எல்லா டவுனும் கீழே குட்டியாக ஃபிங்கர் மாதிரி தெரியுதா? அதை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு புக்கு கிடைக்கும். யூனிஃபார்ம் வந்து இங்கே 2 பேர்
நெக்ஸ்ட்டு கேண்டீன். இங்கே தான் நம்மளோட லன்ச்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். இதில் ஐஸ்கிரீம் அப்புறம் மில்க் பர்கர் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு வந்து படிக்கிற வேலையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா அழகாக இருக்கு. பாப்பா கேரி கேரி கொடுக்குறாங்க. கேரினா அவங்க கூட தூக்கியாச்சு. இந்த பாப்பாவை தூக்கியாச்சு. இந்த பாப்பாவோட பூனை ஏன் எப்படி இருக்குது? ஆனால் க்யூட்டாக தான் இருக்குது. பாப்பா அழகாக இருக்கு. அதனால தான் இங்கே நிறைய பாப்பா இருக்கு. சரி வாங்க நம்ம வெளியே போகலாம். கிளாஸ் ரூமுக்குள்ளே எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஓன்னு சவுண்டு கேட்குதுல்ல, அது அழுற சவுண்டு தான். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒவ்வொரு சவுண்ட் ரியாக்ஷன் இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போது சிரிக்கிறது இந்த மாதிரி பிக்சருக்கு இருக்காது, இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பெயிண்டிங். இதான் நல்லா இருக்கும். ஏன் அழகு. ஓகே இது விளாண்டு அவுட்ஃபிட் வாங்கலாம். ஓகே அந்த இருக்கு. இந்த இடத்துக்கு போகும். ஃபஸ்ட்டு நான் அவுட்ஃபிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் கலர் பண்ணுவேன். ஓகே ஷர்ட்டில் எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் மாதிரி. ஓகே காய்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த எல்லோ தீமில் சூஸ் பண்ணிட்டேன். பேக் கட்டிங்கில் க்யூட்டாக இருக்குது. ஓகே நம்ம ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் வந்து சிசர் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இது க்யூட்டாக இருக்குது. ஹேர் கலர் கோல்டு சில்வர் காப்பர் எல்லாம் அழகாக இருக்கு. இந்த மாதிரிலாம் ஹேர் கலர் இருக்கா என்ன? இது நம்ம என்ன கலரில் பண்ணிக்கலாம். ஓகே பை கொடுத்துடலாம். ஓகே இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதை வந்து சேவ் அவுட்ஃபிட்டில் கொடுத்துருவோம். அப்போனா நம்ம இந்த கேரக்டரை ப்ரெஸ் பண்ண முடிச்சுன்னா இங்கே காமிக்கும் அவுட்ஃபிட் வச்சுருக்கோம். ஓகே இப்போ ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போடலாம். சரியான பேக்ரவுண்ட் பார்க்கணும்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. லைக் மட்டும் மறந்துடாமல் போடுங்க.